நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோன் அத்தியாயம் 73. மஞ்சத்தரையின் இடைமிக்க கதவு கிரீச்சிட்டு திறக்க அழுந்தி ஒலித்த காலடிகளுடன் உள்ளே வந்த முனிவரை காய்ச்சல் படிந்த கண்களால் கர்ணன் நிமிர்ந்து நோக்கினான். மரவுரி உடுத்த கொழுத்த உடல், மார்பில் விழுந்த சாம்பல் கலந்த வெண்தாடி, இரு குருதி குமிழிகள் போல் அசைந்த ஒளியற்ற விழிகள். மெல்ல அவனை நெருங்கி அருகே நின்று குனிந்து பார்வையற்ற கைகளால் அவன் மேல் துழாவினார். யார் என்று அவன் கேட்டான். ஆனால் குரல் பாலை நிலத்து கிணற்று நீர் போல ஆழத்தில் எங்கோ நலுங்கியது. அவர் கை அவன் தோளை தொட்டது. அங்கரே என்றொரு குரல் கேட்டது. அங்கரே என்று நெடுந்தொலைவில் எங்கோ அது எதிரொலித்தது. மிக அருகே அறிந்த குரலாக அங்கரே என மீண்டும் அழைத்தது. அதை உணர்ந்ததும் அவன் கைகளை மஞ்சத்தில் அரைந்து உடல் உந்தி எழுந்து அமர்ந்து செவ்வரியோடிய விழிகளால் தன்னை நோக்கி குனிந்து நின்ற துரியோதனன் முகத்தை ஏறிட்டு யார் என்றான். அங்கரே, என்ன ஆயிற்று? கனவா என்றான் துரியோதனன். குழறிய குரலில் ஆம், ஒரு கனவு என்ற பின் அவன் வாயை துடைத்தான். துரியோதனன் அவன் கையை பற்றி உடல் நலமில்லையா என்ற பின் ஆம், சுடுகிறதே என்றான். அவன் நெற்றியில் கை வைத்து காய்கிறது என்ற பின் சிவதரை நோக்கி என்ன ஆயிற்று என்றான். அரசர் நேற்றிரவு நன்கு துயிலவில்லை, புரண்டு படுக்கும் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது என்றார் சிவதர் நகைத்து. எவனமது கனவுகளை நிறைப்பது என்றான் துரியோதனன். அதில் உள்ள ஒவ்வொரு குமிழியும் கனவு என்கிறார்கள் அந்நாட்டு கவிஞர்கள். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் காலை ஊன்றி எழுந்து நின்றான். துரியோதனன், மறந்து விட்டீர்களா? இன்று காலை நம்மை பாண்டவர்கள் விருந்துக்கு அழைத்திருக்கிறார்கள். 54 நாடுகளின் அரசர்களும் அவை மகிழ்வு கொள்ள வரவிருக்கிறார்கள் என்றான். கைகளை சிறுவனை போல் விரித்து, எங்கு அவ்விருந்து நிகழ்கிறது தெரியுமா? அசுரச் சிற்பி மயனின் 612வது தலைமுறையைச் சார்ந்த கற்கண் என்னும் சிற்பி சமைத்த மாயக்கூடம் அது என்கிறார்கள். அதை நீர் மாளிகை என்று இங்கே அழைக்கிறார்கள். வெண்பளிங்காலும் கரும்பளிங்காலும் கட்டப்பட்ட அது ஆடிப்பாவைகள் சரிந்த நீர்ப்பரப்பு போல மாயம் காட்டும் என்கிறார்கள். இளையோர் காலையிலிருந்தே அதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான். கொட்டாவி விட்டபடி துச்சாதனன் எங்கே என்றான் கர்ணன். அனைவரும் காலையிலேயே அணி கொண்டு சித்தமாகிவிட்டார்கள். தங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம். ஒளி எழுந்ததும் தங்களை காணவில்லை என்றதும் நானே அழைத்து வருகிறேன் என்று சொல்லி வந்தேன் என்றான் துரியோதனன். கர்ணன், நான் உடனே நீராடி உடைமாற்றி வருகிறேன் என்ற பின் திரும்பி சிவதரிடம் நீராட்டரை சித்தமாகட்டும் என்றான். அனைத்தும் சித்தமாக இருக்கின்றன அரசே என்றார் சிவதர். நன்று என்ற பின் கர்ணன் திரும்ப துரியோதனன், நான் மட்டும் இங்கு அமர்ந்து என்ன செய்ய போகிறேன்? நானும் வருகிறேன் என்று எழுந்து பின்னால் வந்தான். தாங்களா? தாங்கள் அஸ்தினபுரியின் அரசர் என்றான் கர்ணன். அஸ்தினபுரியின் அரசன் தன் தோழமை நாட்டரசன் அங்கனின் முழு உருவை காண விழைவாக இருக்கிறார். அது அரச சூழ்தலுக்கு இன்றியமையாதது என்று எண்ணுகிறார் என்று நகைத்தான் துரியோதனன். இடைநாழியில் செல்கையில், நேற்றிரவு நீங்கள் முன்னரே வந்துவிட்டீர்கள். இரவெல்லாம் களியாட்டு. சிசுபாலனை பற்றி நாம் எண்ணியதெல்லாம் பிழை. இத்தனை விளையாட்டும் வேடிக்கையும் கொண்டவன் அவன் என்று நான் எண்ணவே இல்லை என்றான். சூதர்கள் மூடர்கள். ஒவ்வொருவரையும் பற்றி அவர்கள் வரையும் திரை ஓவியத்தை அவர்களுக்கு முன்னால் தொங்கவிட்டிருக்கிறார்கள். நாம் அந்த ஓவியங்களுடன் தான் விளையாடுகிறோம், அரசு சூழ்கிறோம் என்றான். கர்ணன் ஆர்வமில்லாமல் ஆம் என்றான். உடன் நடந்தபடி, நேற்றிரவு ஜராசந்தனுடன் இருந்தேன். சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் களியாட்டையும் கவிதையையும் நிரப்ப அவனால் முடிகிறது. அங்கரே, அவன் ஒரு மனிதன் அல்லன், இருவன். பகலில் ஒன்று இரவில் ஒன்று என்று 2 தெய்வங்கள் குடிகொள்ளும் ஆலய சிலை ஒன்று நம் மேற்குமலை காட்டில் இருக்கிறதல்லவா? அதுபோல ஒரு குழந்தை, ஒரு அரக்கன், இருவரையும் எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் துரியோதனன். அரக்கனை குழந்தை என்றும் குழந்தையை அரக்கன் என்றும் எண்ணி விளையாடும் ஆடலை அவனுடன் ஆடுகிறேன் என்று நகைத்தபடி சொன்னான். கர்ணன் புன்னகைத்தான்.
நேற்று சிசுபாலனும் நானும் விளையாட்டாக தோள் பொருதினோம். அவனும் மற்போரில் அத்தனை எளியவன் அல்ல அங்கரே. அரை நாழிகை ஆயிற்று அவனை நான் தூக்கி அடிக்க என்ற பின், ஜராசந்தன் பீமனுடன் தோள் கோக்க இப்பொழுதும் பெருவிழைவுடன் இருக்கிறான் என்றான். என்ன ஆயிற்று? அவர்களை சந்திக்க வைப்பதாக சொன்னீர்களே என்றான் கர்ணன். நேற்றிரவு இந்திரன் ஆலயத்திலும் பின்பு உண்டாட்டிலும் பாண்டவர்களை நாங்கள் தனியாக பார்க்கவே முடியவில்லை. பீமன் முற்றிலும் அடுமனையிலேயே இருந்தான். இளைய பாண்டவனும் இளைய யாதவனும் விருந்தினரை வரவேற்றபடியே இருந்தனர். தனியாக அவர்கள் எங்கள் அருகே வரவே இல்லை. ஆனால் அவர்களை இன்று சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் என்றான். எப்படியும் அரசர்களின் மன்றுக்கு அவர்கள் வந்துதானே ஆக வேண்டும். கர்ணன் புன்னகைத்தபடி தலையசைத்தான். அணியறை வாயிலில் சமையர்கள் தலை வணங்கி அவர்களை உள்ளே வரும்படி கையசைத்தனர். திடுக்கிட்டு கர்ணன் திரும்பி நோக்கினான். என்ன என்றான் துரியோதனன். அணியறையின் கதவு கிரீச்சிட்ட ஓசைதான் அவ்வெண்ணத்தை எழுப்பியது என்று கர்ணன் உணர்ந்தான். என்ன என்றான் துரியோதனன். ஒரு கனவு, அதை இப்போது நினைவு கூர்ந்தேன் என்றான் கர்ணன். என்ன கனவு என்றான் துரியோதனன். தாங்கள் உள்ளே வரும்போது என அவன் நெற்றியை வருடினான். ஆம், நான் உள்ளே வரும்போது என் காலடியோசை கேட்டு உங்கள் உடல் விதிர்த்ததை கண்டேன் என்றான் துரியோதனன். என்ன கனவு அங்கரே? அது போகட்டும் என்று கையசைத்தபடி கர்ணன் உள்ளே சென்றான். இங்கு கனவுகள் சற்று மிகுதியாகவே எழுகின்றன என்றபடி துரியோதனன் உள்ளே வந்தான். எனக்கும் வகை வகையான கனவுகள் உள்ளே கொப்பளிக்கின்றன. நான் எண்ணுகிறேன், இங்குள்ள பளிங்குச் சுவர்கள்தான் அவற்றை எழுப்புகின்றன என்று. நம்மை சுற்றி அவை ஆடிப்பாவைகளாக நிறைத்து விடுகின்றன. ஒவ்வொரு பாவையும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவற்றின் நோக்குகள் விதைகளாக நம் உளைச்சதுப்பில் முளைத்து கனவில் எழுகின்றன. கர்ணன் அவனை திரும்பி நோக்கி மீசையை முறுக்கினான். நேற்றிரவு கண்ட கனவில் நான் இருளில் நடந்து கொண்டிருந்தேன். என் அருகே என்னை போன்ற உடல் கொண்ட ஒருவர் நடப்பதை பார்த்தேன். நெடுநேரம் அவரே என் தந்தை என்றே எண்ணியிருந்தேன். பின்பு பீடத்தில் அமர்ந்து திரும்புகையில் நோக்கினேன். அவர் தந்தை அல்ல, கொழுத்த உடல் கொண்ட முனிவர். மர உரி அணிந்து குருதி கட்டி போல் அசைந்த கண்களுடன் என்னை பார்த்தார். அவரை தந்தை என்று நான் எண்ணியது அவரது பார்வையின்மையால் தான் என்று உணர்ந்தேன். உடல் அசைவுகளில் தெரிந்த பார்வையின்மை அது. அவ்வளவுதான். விழித்து கொண்டேன். கர்ணன் சற்று திறந்த வாயுடன் துரியோதனனை நோக்கி கொண்டிருந்தான். சமையர்கள் அவன் ஆடைகளை கழற்றினர். என்ன பார்க்கிறீர்கள் என்றான் துரியோதனன். இல்லை என அவன் தலையசைத்தான். அவனை கைப்பற்றி அழைத்துச் சென்று மஞ்சள் பொடியும் வேம்பு சாறும் கலந்த வெந்நீர் ஆவேழ கொப்பளித்த வெண்பளிங்கு தொட்டிக்குள் இறங்கி அமரச் செய்தனர். துரியோதனன் பீடம் ஒன்றை இழுத்து போட்டு அமர்ந்தபடி, ஆனால் இந்த நாட்கள் மிகவும் உவகை நிறைந்தவை. இங்கு நான் முழு மனிதனாக உணர்கிறேன். இங்குள்ளது போல் நட்பும் நகைப்புமாக வாழ்ந்து நெடு நாட்களாகிறது என்றான். சமையர்கள் இளவெண்ணீரால் கர்ணனை நீராட்டத் தொடங்கினர். ஒருவர் அவன் கால்களை கடற்பஞ்சால் தேய்த்தார். வெண்கல்லால் அவன் முதுகை ஒருவர் உரசினார். அவன் கைகளை நீருக்குள் நாகம் போல நெளிய விட்டபடி அமர்ந்திருந்தான். நேற்று தாங்கள் எவ்வளவு மதுவை அருந்திக் கொண்டே இருந்தீர்கள். அவ்வளவு வெறியுடன் நீங்கள் மது அருந்துவதை நான் கண்டதே இல்லை என்றான் துரியோதனன். கர்ணன், நான் நேற்று நாக நஞ்சு அருந்தினேன் என்றான் திகைத்து. நாக நஞ்சா என்றான் துரியோதனன். திரும்பி சிவதரை பார்த்தான். ஆம், நாக நஞ்சு. அதை நாக மது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நஞ்சு எப்படி மதுவாகும் என்றான் துரியோதனன். சிவதர், அனைத்து மதுவும் நஞ்சு, நஞ்சனைத்தும் மதுவே என்றார். துரியோதனன் ஆம் என்று சிரித்து, அதை எங்கு அருந்தினீர்கள்? கனவிலா என்றான். இல்லை, இந்நகருக்கு அடியில் நாகர்களின் இருளறையில் என்றான். இந்நகருக்கு அடியிலா என்று மீண்டும் சிவதரை நோக்கினான் துரியோதனன். ஆம், 1000 குகைகளின் பின்னலாக இந்நகர் முழுக்க உரகர்களின் கரவு வழிகள் உள்ளன. எலிவளைகளா என்றான் துரியோதனன். அவைதான் வளைகளில் வாழும். கர்ணன், உரகர்கள் எலிகளை உணவாக கொண்டு அங்கே வாழ்கிறார்கள் என்றான். யார் அவர்கள் என்று விழிகளைச் சுருக்கி கேட்டான் துரியோதனன். கர்ணன் நகையாடவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஆனாலும் அவன் ஐயம் விலகவில்லை.
இந்நகரின் தொல்குடிகள் என்றான் கர்ணன். அவர்கள் எங்கே இங்கே இருக்கிறார்கள் என்று துரியோதனன் கேட்டான். காண்டவ காடு மேல் பாண்டவர் கொண்ட எரி பறந்தெடுத்தலில் பெரும்பாலோர் இறந்தனர். எஞ்சியவர்கள் இங்கிருந்து அன்றே கிளம்பி சென்றனர். உரகர்கள் இங்கு சேற்றுப்படுகைகளில் நாகருலகுக்குள் வாழ்ந்தனர். நகர் எழுந்தோறும் அவர்களும் விலகிச் சென்றனர் என்று அறிந்திருக்கிறேன். கர்ணன்: இல்லை, அவர்கள் முழுமையாக செல்லவில்லை என்றான். துரியோதனன்: நாகர்களில் ஒரு குடியினர் மட்டும் இன்றைக்கு இந்திரகீலத்தில் இந்திரபிரஸ்தத்தின் குடிகளாக தொடர்கிறார்கள் என்றான். அரசே, குத்துவாளில் படிந்த குருதி ஒருபோதும் முற்றிலும் விலகுவதில்லை. அதை தாங்கள் அறிவீர்கள் என்றான் கர்ணன். ஆணிப்புறத்தில் ஆணிச்செதுக்கில் எங்கோ சற்றேனும் அது எஞ்சி இருக்கும். ஆம் என்றான் துரியோதனன். ஆனால் வாளை கையாள்வது சத்திரியரின் கடன். குருதியின்றி அரியணை இல்லை, அறமில்லை. குருதியோ ஒருபோதும் முற்றிலும் மறையாத தன்மை கொண்டது. எங்கோ ஒரு துளி முளைத்தெழும். அது அவன் குலத்தை அழிக்கவும் கூடும். அதை பற்றி அவன் அஞ்சுவதற்கில்லை. கர்ணன் நீள் மூச்செறிந்தான். துரியோதனன்: இந்நகர்கள் அனைத்திற்கும் அடியில் எங்கோ குருதியின் துளி ஒன்று கரந்திருக்கிறதென்று சூதர்கள் சொல்வதுண்டு என்றான். கர்ணன் பெரும் மூச்சு விட்டான். என்ன சொன்னார்கள் என்றான் துரியோதனன். கர்ணன் ஒன்றும் சொல்லாமல் கைகளை நீரில் நெளியவிட்டு அமர்ந்திருந்தான். நாகர்களை சந்தித்தீர்கள் என்றீர்கள் என்று அவன் மேலும் கேட்டான். கர்ணனின் அமைதி அவனை பொறுமை இழக்கச் செய்தது. கால்களை அசைத்தபடி அவன் மேலும் சொல்வான் என்று அமைதியாக காத்திருந்தான் துரியோதனன். அவன் சொல்லாத போது தானே பேச்சை வளர்த்தான். ஜராசந்தன் நேற்று நடந்த அங்கத நாடகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். களியாட்டென தொடங்கி புகழ்பாடல் என அதை முடித்த விந்தையை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். கர்ணன் அதை செவிமடுக்காமல் தலையசைத்தான். அது இயல்பாக நிகழ்ந்ததல்ல. நாடகம் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொன்னான். ஏனெனில் நேற்று அங்கு அமர்ந்திருந்த அனைவருமே மாற்று அரசர்கள். பாண்டவர்களின் புகழ்பாடலுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். எனவே நகையாட்டென தொடங்கி அவர்களை ஈர்த்து உள்ளே அழைத்துச் சென்று அமரச் செய்து மெல்ல புகழ்பாட தொடங்கிவிட்டார்கள் என்றான். ஆம், அது உண்மை என்றான் கர்ணன் மீசையை நீவியபடி. அவன் முதன்மை சூதன். அவன் பணியை நன்கு அறிந்தவன் என்றான் துரியோதனன். அவையில் அவன் இளைய யாதவனை ஆழிவேன் சங்கு கொண்ட அலையமர்ந்தோன் என நிறுவிவிட்டான். கர்ணன் எழுந்து நீர் சொட்ட நடந்து சென்று நின்றான். சமையர்கள் அவன் உடலை மரவுரியால் மெல்ல ஒற்றை துடைத்தனர். துரியோதனன் அவனை நிமிர்ந்து நோக்கி, அங்கரே, இன்று காலை விழித்ததுமே நான் உணர்ந்தேன். இது என் வாழ்வில் முதன்மையான நாட்களில் ஒன்று என. இன்று நான் இறந்து மீண்டும் பிறக்கவிருக்கிறேன். இதுவரை இருந்த ஒன்றும் இனி எஞ்சப் போவதில்லை. பிரிதொரு கரு, பிரிதொரு அன்னை என்றான். அவன் எழுந்து கர்ணனின் அருகே வந்தான். இன்று போல் என்றும் நான் எண்ணி எண்ணி அணி செய்து கொண்டதில்லை. இன்று போல என் உணவு சுவை கொண்டதில்லை. அங்கரே, காலையின் புட்குரலும் இலை தளிர் ஒளியும் இத்தனை இனியதென்று நான் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை. அவன் குரல் சிறுவர் குரல் என கிரீச்சிட்டது. இன்று சிசுபாலனையும் ருக்மியையும் ஜராசந்தனையும் அழைத்து கொண்டு அவை புகவிருக்கிறேன். தேவயானையின் மணிமுடி சூடி இந்திரபிரஸ்தத்தின் அரசி என்று அவை அமர்வாள். அவள் அருகே என் 5 இணை குருதியினரும் நின்றிருப்பார்கள். 55 நாட்டு மன்னர்களும் கூடிய அவை. அதில் நான் எழுந்து என் குருதியை அவர்களுக்கு வாக்களிப்பேன். இன்று மாலை இந்திரபிரஸ்தத்தின் அணையா பெருவிளக்கு ஏற்றப்படுகிறது. அவ்விழவில் உடைவாள் உருவி நின்று உயிர் இருக்கும் வரை என் நகரை காப்பேன் என்று உறுதி கொள்ளவிருக்கிறேன். கர்ணன் விழி விலக்கி ஆழ்ந்த குரலில், ருக்மி என்ன சொன்னான் என்றான். துரியோதனன் வெடித்து நகைத்து, வஞ்சத்தால் எரிந்து கொண்டிருக்கிறான். மூடன். வஞ்சத்தின் பொருட்டு சிவ ஊழகம் செய்து அருட்கொடை கொண்டிருக்கிறான். வஞ்ச ஈட்டை தெய்வங்களிடம் கேட்டு பெறுபவரைப் போல் மூடர் எவர்? அது ஆழமானது, களைவது எளிதல்ல. ஆனால் அது தோல்வியின் வஞ்சம். ஒரு கணம் அவை நடுவே இளைய யாதவன் அவன் முன் தலை தாழ்த்தினால் போதும், நுரையென அணைந்துவிடும். ஆனால் சிசுபாலனின் வஞ்சம் அவ்வளவு எளிதில் அணையாது. ஏனெனில் அது பிறவி பகை. அதை தெய்வங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எனினும் அன்பு பெருகும் அவையில் அவனும் குளிரத்தான் வேண்டும் என்று துரியோதனன் தொடர்ந்தான். ஜராசந்தனை பற்றி எனக்கு ஐயமே இல்லை. பீமனின் தோள் அவன் தோளை தொட்டால்
அக்கணமே அவர்கள் இருவரும் ஓர் உடலாகி விடுவர். கர்ணன் ஒன்றும் சொல்லவில்லை. சமையர் அவனை அணி செய்யத் தொடங்கினர். ஆடையை அவனுக்கு அணிவித்தனர். இடைக்கச்சையை இறுக்கி அவனை சுற்றி வந்தார் ஒருவர். இரு கைகளையும் தூக்கி அவன் நிற்க அவன் கையில் கணையாழிகளை ஒருவர் அணிவித்தார். அணிகள் ஒவ்வொன்றாக எடுத்தளிக்க முதிய சமையர் அவற்றை அணிவித்தார். துரியோதனன், அங்கரே, என் தந்தைக்கு நிகரானவர் மூத்த யாதவர். அவரும் நீங்களும் அன்று எவரும் என் ஆழத்தை அறிந்தவர் அல்லர். என் நிலையிலும் என்னை கைவிடாதவர் நீங்கள் இருவர் மட்டுமே. இன்று அவரைத்தான் தேடிச் செல்லவிருக்கிறேன் என்றான். ஏதோ எண்ணி தொடை தட்டி நகைத்து, என்னை கதை பயிற்றுவிக்கும் போது அவர் சொன்னார், அவர் ஏன் அதை தேர்ந்தெடுத்தார் என்று. வாளும் வேலும் வில்லும் கூர்கொண்டவை, குருதியை நாடுபவை. கதையோ இருந்த இடத்திலிருந்து அசைய மாட்டேன் என்று அடம் பிடிப்பது. கொலைக்கு தயங்கும் படைக்கலம் ஏந்திய வீரர் என் ஆசிரியர். அவரிடம் சென்று தாழ் பணிந்து நிற்பேன். என் விளைவை சொல்வேன். பின்பு அவர் பார்த்து கொள்வார் என்றான். மேலும் நகைத்து, அவரது உடல் மொழியில் தெரியும் கள்ளமின்மைக்கு நிகரான பேராற்றல் இங்கு வேறில்லை அங்கரே. அவரால் சுட்டு விரல் சுட்டு இளைய யாதவரை அழைக்க முடியும். தலைமயிர் பற்றி பீமனை கொண்டு வந்து நிறுத்தவும் முடியும். இன்று என் உளம் நெறிந்த அகம் கனிந்து செல்லும் பாதையின் முடிவில் என் ஆசிரியர் நின்றிருக்கும் அந்த பொற்றாமரை பீடத்தின் அருகே சென்று நிற்பேன். ஐயமில்லை அங்கரே, இன்றோடு நான் தேவன். கர்ணன் பொருளற்ற விழிப்புடன் துரியோதனனை நோக்கி கொண்டிருந்தான். துரியோதனன், ஐயம் கொள்கிறீர்களா என்றான். ஆம் என்றான் கர்ணன், கண்கள் சுருங்க. ஏன் என்றான் துரியோதனன். நீங்கள் இந்நகரின் உச்சியில் ஆலயத்தில் அமைந்த தேவர்களை மட்டுமே கண்டீர்கள் என்றான் கர்ணன். ஆம், அது போதும் என்றான் துரியோதனன். நீங்கள் செல்லாத இருண்ட ஆழங்களுக்கெல்லாம் நான் சென்று மீண்டிருக்கிறேன் அங்கரே. நான் கண்ட இருளையும் இழிவையும் நீங்கள் காணவில்லை. அவற்றை கண்டதனாலேயே நான் என்னை வருத்தி பிழையீடு செய்தேன். என் தந்தையின் கைகளால் அரைந்து துவைத்து தூய்மையாக்கப்பட்டேன். ஆகவே எந்த உச்சங்களுக்கும் ஏற தகுதி கொண்டவனாகிறேன் என்றான் துரியோதனன். கர்ணன் பெருமூச்சுடன், தெய்வங்கள் அருள்க என்றான். அருளியாக வேண்டும். இன்று காலை என்னருகே யயாதியும் ஹஸ்தியும் குருவும் பிரதீபரும் சந்தனமும் விசித்திர வீரியரும் நின்றிருப்பதை உணர்ந்தேன். ஐயமே இல்லை. இன்று நான் அவர்களின் மானுட வடிவமே என்றான் துரியோதனன். அணி முடிந்ததை உணர்த்தி சமையர் பின்வாங்கினர். துச்சாதனன் எடைமிக்க காலடிகளுடன் வந்து அணியறைக்கு வெளியே நின்று உரத்த குரலில், மூத்தவரே, பொழுது பிந்துகிறது என்கிறார் கனகர். அங்கர் சித்தமாகிவிட்டார் என்றபடி துரியோதனன் எழுந்தான். விரைவாக என கர்ணன் கையசைக்க முதிய சமையர் அவனுக்கு மேலாடையை அணிவித்தார். திரும்பி ஆடியில் நோக்கி தன் மீசையை பற்றி முறுக்கி கூர் செய்தான். நேர் நின்று தலை தூக்கி நோக்கிவிட்டு, செல்வோம் என்றான் கர்ணன். இன்று தாங்களும் தேவர் போல இருக்கிறீர்கள் என்றான் துரியோதனன். முன்பிருந்ததை விட ஒளி கொண்டிருக்கிறீர்கள். ஆடியில் அவன் விழிகளை பார்த்த கர்ணன் மெல்ல புன்னகைத்தான். அருமணி ஒன்றை மூடி வைத்த பொற்கிண்ணம் போல என்று எங்கோ ஒரு சூதன் சொன்ன ஒப்புமை நினைவுக்கு வருகிறது என்றான் துரியோதனன். துச்சாதனன், ஆம் மூத்தவரே, சூரியன் மைந்தர் போல் இருக்கிறீர்கள். கர்ணன், செல்வோம் என்று சொல்லி புன்னகைத்தான். துச்சலன் உள்ளே வந்து கர்ணனை நோக்கி, மூத்தவரே, என்ன என்றான் கர்ணன். இன்றுதான் தாங்கள் முழுதனி கோலத்தில் அவைக்கு வருகிறீர்கள். ஆம் என்றான் கர்ணன். இங்கு வந்தபின் தாங்கள் அணி கொண்டதே இல்லை என்று துச்சலன் சொன்னான். துச்சாதனன், ஆம், உண்மை என்றான். அப்போதுதான் அதை உணர்ந்து சிவதரை பார்க்க சிவதர் புன்னகைத்து, அங்க நாட்டின் மணிமுடியையும் கொண்டு வந்திருக்கலாம் என்றார். துரியோதனன், இன்று அவையில் உங்களிடமிருந்து விழிகள் விலகப் போவதில்லை அங்கரே. வெறும் தோற்றத்திலேயே வெய்யோன் ஒளி கொண்டவர் நீங்கள். கர்ணன் சிரித்தபடி நடக்க உடன் நடந்தபடி துரியோதனன், எனது பொற்தேர் வரட்டும், அங்கர் என்னுடன் வருவார். நான் இன்று அவருக்கு அணுக்கன். வெய்யோன் 73வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.